தென்னாட்டுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஓம் விக்னேஸ்வராய நமக. குலதெய்வமான ஸ்ரீ பொன்னம்பல சுவாமி, ஸ்ரீ பொன்முத்து கருப்பணசாமி, அங்காள பரமேஸ்வரி பாப்பாத்தியம்மன் துணையுடன் இந்த நாள் இனிய நாளாக அமைய அனைவரின் அவரவர் குலதெய்வம் காத்து அருள் பாலித்து பிரம்மாண்ட வெற்றியை கொடுக்க வணங்குகின்றேன். இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைத்து சொந்தங்களுக்கும் என்னுடைய நல் வாழ்த்துக்கள். மகர ராசிக்காரங்க பொதுவாகவே ரொம்ப நல்லவங்க. மகர ராசிக்காரங்க உழைப்புக்கு பேர் போனவங்க, உழைத்து மற்றவர்களை காப்பாற்றக்கூடியவர்கள். பாசம் நேசம் அப்படிங்கிறது உணர்ந்து எல்லாத்துக்காகவும் தன்னுடைய தியாகத்தை கொடுத்து இந்த உயிர்ப்பித்து குடும்பத்திற்காக உழைக்கக்கூடியவர்கள். அவங்கள நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா தன்னுடைய துணையோ இணையோ இல்லை தன்னுடைய பிள்ளைகளோ மிகப்பெரிய அளவில் வளர்ச்சி அடைவார்கள் அப்படிங்கிறது தான் நிதர்சன உண்மை. மகர ராசிக்கால திருமணம் செய்வது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு புத்திசாலித்தனம்னு சொல்லலாம். ஏன்னா இவங்களோட வாழக்கூடியவங்க மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, அவங்களோட வாழ்கின்ற காலத்தில் உண்மையாகவும் நேசத்துக்கு உடையவர்களாகவும் நிறைய பிரச்சனைகளிலிருந்து உங்களை விடுபட்டு கொண்டு வருபவர்களாகவும் உழைப்புக்கு பேர் போனவர்களாகவும் பதவிகளில் மிகப்பெரிய உயரத்தை அடையக்கூடியவர்களாகவும் வாழ்க்கையில் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியவர்களாகவும் மகர ராசிக்காரங்களை நீங்கள் நம்பலாம். மகர ராசி என்னதான் சனி வீடாக இருந்தாலும் பொறுமையாக இருந்து ஸ்லோ அண்ட் ஸ்டெடி அண்ட் வின் த ரேஸுங்கிற மாதிரி சில விஷயங்களை பொறுமையாகவும் நிதானமாகவும் வெற்றி கொள்ளக்கூடியவர்களாக கண்டிப்பாக மகர ராசிக்காரங்க உருவாகுவாங்க. இந்த மகர ராசிக்காரங்க மிகப்பெரிய அளவில் வெற்றி பெறுவதற்கு கால சூழ்நிலை மிகப்பெரிய ஒரு சாய்ஸாக கொடுக்கும். திருமணத்திற்கு பிறகு சில பேருக்கு யோகங்கள் மிகப்பெரிய அளவில் நடக்கும். இந்த இடத்துல மகர ராசிக்காரங்க கொண்டு போய் விட்டாங்களோ அதில் திறமையாகவும் நல்ல செல்வ செழிப்பாகவும் இருக்கக்கூடியவர்களாக கண்டிப்பாக உருவாகுவார்கள். மகர ராசிக்காரங்க கையிலேருந்து ₹1 வாங்கிட்டு போனீங்கன்னா கூட மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை காத்துக்கொண்டு அவங்க நிலையான ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியவர்களாக மகர ராசிக்காரங்க இருப்பாங்க. மகர ராசி பொதுவாகவே பார்த்தீங்க அப்படின்னா தன்னுடைய வாழ்க்கைக்கு என்ன தேவை அதை மட்டுமே தன்னுடைய வாழ்க்கையாகவே மாற்றிக்கொள்ளக்கூடியவர்களாக இருப்பார்கள். அடுத்தவங்களுக்காகவே உழைப்பாங்க, அடுத்தவங்களுக்காகவே நேசத்தை கொட்டுவாங்க, அடுத்தவங்களுக்காகவே தன்னை யோசிப்பாங்க. அப்படிங்கும்போது தன்னுடைய குடும்பத்தில் உள்ளவங்களையும் அரவணைச்சு கூட்டிகிட்டு போகிறதுல இவங்களை மிகப்பெரிய புத்திசாலினும் சொல்லலாம், பாக்கியசாலினும் சொல்லலாம். 2 விஷயமும் அவங்களுக்கு மகர ராசிக்காரங்களை சொல்லலாம். இப்படி அனைத்து விஷயங்களும் மகர ராசிக்காரங்களுக்கு இந்த குரு பயிற்சியானது குருவானவர் வீட்டிற்குள் வரும்போது என்னென்ன பலன்களை உங்களுக்கு கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த காணொளி அப்படின்னு சொல்லலாம். பயிற்சியை யார் எதிர்பார்த்து காத்து கொண்டு இருந்தார்களோ இல்லையோ மகர ராசிக்காரங்க கண்டிப்பாக எதிர்பார்த்து காத்து கொண்டு இருக்கிறீர்கள் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இது நாள் வரைக்கும் நீங்கள் அனுபவித்த துன்பங்களும் துயரங்களும் ஏழரை சனியினால் வருத்தத்திலையும் சவால்களையும் சோதனைகளையும் மன உளைச்சல்களையும் ஒரு நல்ல வாழ்க்கை அப்படின்னு நினைக்கும் போது எல்லாமே நம்மளை சுற்றி வேஷமான வாழ்க்கையும் ஒரு வனவாசம் மாதிரியான வாழ்க்கை, ஊரை விட்டு ஊரை போய் வேலையை விட்டு வேலைக்கு போய் சில மன சங்கடங்களை கொடுக்கக்கூடிய தருணங்களையும் சந்தித்து வந்து கொண்டிருக்கிற மகர ராசிக்காரங்களுக்கு இந்த குரு பயிற்சி மிகப்பெரிய ஆறுதலை கொடுக்கக்கூடியதாக கண்டிப்பாக உருவாகுது அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம். 4ஆம் இடத்துல குரு இருந்து என்ன பண்ணலான்னு தெரியாமல் சில விஷயங்கள்லாம் சொந்த பந்தங்களில் சொத்து சுகத்தில் பிரச்சனைகளில் எல்லாத்துலேயுமே நீங்கள் ஒரு வன்மத்தை கக்கி உங்களுடைய முழு விஷயங்களில் யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னு அப்படிங்கிறது அனலைஸ் பண்ணுறதுக்குள்ளேயுமே தன்னுடைய வாழ்க்கையில் மொத்த நிம்மதியை இழந்து ஆனால் 11 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு மிகப்பெரிய ஒரு குறைகளை நிவர்த்தி பண்ணக்கூடிய குரு பயிற்சியாக இந்த குரு பயிற்சி கண்டிப்பாக உருவாகும் அப்படின்னு சொன்னால் மாற்று கருத்துக்கு இடமல்ல. இப்படிப்பட்ட குரு பயிற்சி மே 1, 2024 இந்த குரோதி வருடம் தமிழ் மாதம் சித்திரை 18ஆம் நாள் புதன்கிழமை சரியாக 11:56க்கு குரு பகவான் மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு பயிற்சி அடைகிறார். இப்படி பயிற்சி ஆகக்கூடிய இந்த குருவானவர் மகர ராசிக்காரங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கொடுப்பார் அப்படிங்கிறத மிக விரிவாக நம்ம பார்க்குறோம். இந்த 4ஆம் இடத்து குருவை அப்படின்னு சொல்லும் போது இந்த உங்களுக்கு ஏற்கனவே நடந்திருக்கின்ற இந்த 7.5 சனியினால் பொருளை இறந்து உயிரை கூட இழக்கலாமா அப்படிங்கிற தற்கொலை எண்ணங்களெல்லாம் தூண்டக்கூடிய விஷயங்களாக நிறைய விஷயங்கள் உங்களுக்கு இருக்குது. பொருளாதாரத்தில் சில பேர் நெருக்கடி, சில பேர்த்த ஏண்டா நம்பணுமோ அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே அந்த மாதிரி ஒரு தருணத்தை தாண்டி தான் இப்போ நீங்கள் வந்துட்டு இருக்கீங்க. இந்த மே 1ஆம் தேதிக்கு பிறகு உங்கள் வாழ்க்கையில் நடக்குகின்ற மிகப்பெரிய ஒரு மாற்றங்களும் வளர்ச்சிகளும்
கண்டிப்பாக இந்த குருவானவர் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை கொடுப்பார் அப்படின்னா, மகர ராசிக்காரங்களுக்கு நட்சத்திர வாரியாக திசாபுத்தி பலன்களை உங்களுக்காக நாங்கள் மிக துல்லியமாக கணித்துள்ளோம். அதே மாதிரி உங்களுடைய ஜனன கால ஜாதகத்தை எடுத்துகிட்டு உங்களுடைய தசா இருப்பு திசைக்கு எவ்வளோ இருக்குது. சில பேருக்கு சூரிய திசை ஸ்டார்ட் ஆச்சுன்னா 6 வருஷம் பொதுவாக, ஆனால் உங்களுடைய கேல்குலேஷன் படி நான் ஒரு 3 வருஷம் எடுத்துக்கிட்டாலும் உங்களுடைய ஜனன கால ஜாதகத்தில் என்ன தசா இருப்பு இருக்குது. ஒருத்தவங்க 4 வருஷம் இருக்கும், 5 வருஷம் இருக்கும், வித்தியாசம் வரும். அந்த வித்தியாசத்தை பார்த்துட்டு அந்த வருஷத்தோட அடுத்த வருகின்ற சந்திர திசை ஒரு 10 வருஷம், அதுக்கப்புறம் வருகின்ற செவ்வாய் திசை 7 வருஷம், 3 + 10 + 7 மொத்தம் 20 வயசு வரைக்கும் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத பற்றி மிக விரிவாக இந்த காணொலியில் நம்ம பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சேனலை ஐஸ்வர்யா ஆஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, நோட்டிஃபிகேஷன் பட்டனை ஆன் பண்ணிக்கிட்டு செட்டிங்ஸில் செட் பண்ணிட்டு தொடர்ந்து வருகின்ற வீடியோஸை நீங்கள் பார்த்து பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கின்றேன். இந்த பதிவானது உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் அனைவருக்கும் பகிர்ந்து பயனளிக்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன். 20 வயசு வரைக்கும் உள்ள மகர ராசி உத்திராட நட்சத்திரத்துக்காரங்களுக்கு படிப்பு விஷயத்தில் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டால் நன்மை கொடுக்கக்கூடிய விஷயமாக கண்டிப்பாக உருவாகும். இவ்வளோ நாள் நீங்கள் மந்தத்தன்மையில் இருந்தாலும் இப்போ கொஞ்சம் சில விஷயங்களில் உங்களுக்கு சூட்சமங்களை புரிஞ்சு நீங்கள் படிப்புக்கு ஆரம்பிப்பீங்க. நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தென்படும். ஒரு வெற்றி ஆகிறதுக்கு என்னென்ன முயற்சிகள் எடுக்கணுமோ அந்த முயற்சிகள் எல்லாமே வெற்றிகளை கொடுக்கும். அதே மாதிரி உத்தியோகத்துக்கு போகிறவங்க, உத்தியோகத்துக்கு புதுசாக எனக்கு வேலையே கிடைக்கல அப்படின்னா இந்த காலகட்டத்தில் இடமாற்றம், பொருள் மாற்றம் அப்படிலாம் அடைஞ்சு ஒரு நிலையான வேலைக்கு வரக்கூடிய விஷயமாக இந்த விஷயம் இருக்கும். திருமணம் ஆகலைங்க, திருமணம் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்களா, இந்த 5ஆம் இடத்து குரு கண்டிப்பாக உங்களுக்கு திருமணத்தை பண்ணி வைப்பார். ஏன்னா பாக்கிய குரு, அதாவது இருக்கிற இடத்த விட பார்க்குற பார்வைக்கு குருக்கு பலன் அதிகம்ங்கிற அடிப்படையில் 9ஆம் இடத்து பாக்கியஸ்தானத்தையும் பார்க்குறது, பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய இந்த குருவானவர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல திருப்பத்தையும் முன்னேற்றத்தையும் திருமணம் போன்ற நல்ல சுபகாரியங்களும் நடத்தி வைப்பார் அப்படிங்கிறதுக்கு மாற்று கருத்தில்லை. இந்த 5ஆம் இடத்துல இருக்கின்ற குருனால இந்த செவ்வாய் திசை ஒரு 4க்கும் 11க்கும் அதிபதியாக இருக்கும்போது இந்த குருவானவர் செவ்வாய் திசைக்கு மிகப்பெரிய நன்மையை கொடுப்பார் அப்படிங்கிறதுக்கு தான் உண்மை. தன்னுடைய பார்வையான 9ஆம் பார்வையாக உங்களுடைய ராசியே பார்க்கறதுனால உங்களுக்கு சுபிட்சத்தை அள்ளி கொடுப்பார், திருமணத்தை பண்ணி வைப்பார். புத்திரபாக்கியமே இல்லாதவங்களுக்கு புத்திரபாக்கியம் ஏற்படும். ஆனால் காலேஜ் படிக்கிறவங்க அப்படின்றது, கல்லூரி போன்ற விஷயங்கள்லாம் மிகப்பெரிய மாற்றம். சில பேருக்கு லவ் மேரேஜ் நடக்கக்கூடிய பிராப்தமும் அமையும் அப்படிங்கிறது தான் அந்த உண்மையான விஷயம். அடுத்தது ராகு திசை 20 வயசுலேருந்து 38 வயசு வரைக்கும். இந்த ராகு திசை பொதுவாகவே மகர ராசிக்காரங்களுக்கு உங்களுடைய ஜாதகத்தில் அடிப்படையில் பார்க்கும்போது ராகு எப்படிப்பட்ட இடத்துல இருக்காருன்னு பொறுத்தே திசைகள் யோகத்தை கொடுக்குமா அபயோகத்தை கொடுக்குமாங்கிறது முடிவு பண்ண முடியும். ஆனால் பொதுவாகவே இது சர்ப்ப கிரக திசைன்றதுனால மாற்று பாலினத்தினரோட கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது. குரு திசை வந்திருக்குது உங்களுடைய ராசிக்கு பார்க்கும்போது தவறுகள் பண்ணக்கூடிய நிலைமை வராது, இருந்தாலும் எச்சரிக்கை உணர்வு அப்படிங்கிறது இருக்குது. ஏன்னா உங்களை தேடி இந்த ராகு திசையில் சில பெண்கள், சில ஆண்களாக இருக்கும்போது ஒரு பெண்ணுடைய கான்டாக்ட்ஸோ, பெண்ணாக இருக்கும்போது ஆணோடைய கான்டாக்ட்ஸோ இருக்கிறது அப்படிங்கிறது முற்றிலும் தவிர்க்கிறத நான் ஓப்பனாக சொல்கிறேன். ரிலேஷன்ஷிப்பில் இருந்தீங்கன்னா பிரச்சனைகளை அதிகமாக கொடுக்கும். திருமண வாய்ப்புகள் தேடி வரும். இந்த திருமணத்துக்கு ஒரு பேட் டைம் குரு நல்ல இடத்துக்கு வர்றது அப்படிங்கிறதுனால உங்களுக்கு திருமணம் நடக்கும். ஆனால் ராகு திசையில் நடக்கும்போது சில தேவையில்லாத மன உளைச்சல்களும் வம்பு வழக்குகளும் வீண் விரோதங்களும் கடன்களும் பிரச்சனைகளும் கொடுக்கல் வாங்கல இஷ்யூஸு, அப்புறம் திருமண வாழ்க்கையில் பிரச்சனைகளை கொடுக்கக்கூடியதாக அது அமைஞ்சு விடுங்கிறதுனால இந்த 20லேருந்து 38 வயசுக்குள்ளே இந்த ராகு திசை நடக்கும் ரொம்ப ரொம்ப கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் நம்ம கண்டிப்பாக இருந்தாகணும். அடுத்தது குரு திசை 38 வயசுலேருந்து 54 வயசு வரைக்கும். இந்த குரு திசையில் பார்த்தீங்க அப்படின்னா தொழிலில் நடத்துகிறவங்க மிகப்பெரிய லாபத்தை கொடுக்குறாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த 5ஆம் இடத்துலேருந்து 7ஆம் பார்வையாக 11ஆம் இடத்தை பார்க்கும்போது வியாபாரத்தில், உத்தியோகத்தில், விவசாயியில் எல்லாத்துலேயும் நல்ல மகசூல் கிடச்சி லாபத்தை அதிகமாக கொடுக்கக்கூடிய காலகட்டம். இந்த காலகட்டத்தில் குரு பெயர்ச்சியும் உங்களுக்கு நன்மையை கொடுக்கக்கூடிய இடத்துல வரும்போது புத்திர பாக்கியமே இல்லாதவங்களுக்கு இப்போ IVF ஃபெர்டிலிட்டி அந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் போகிறவங்களுக்கு புத்திர பாக்கியம் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும். தொழிலில் வியாபாரத்தில் முன்னேற்றமான நிலை, மிகப்பெரிய வளர்ச்சி. இந்த பஞ்சமஸ்தானத்தில் இருக்கின்ற இந்த குருவானது
காரிய சித்தியை கொடுக்கக்கூடியதாகவும் இந்த ஆண்டு குரு நிறைய நன்மைகளை செய்ய போகிறார். பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் குரு பகவான் அமர்றதுனால உங்கள் ராசிக்கு குருவின் அருள் பார்வை கிடைக்கிறதுனால தொட்டது தொடங்கும், வச்சது விளங்கும், புதிய முயற்சி வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை. குரு பகவானோட அருளில் வியாபாரத்தில் வெற்றி, திருமணம், குழந்தை பேரு போன்ற சுப விஷயங்கள் நடைபெறும். நினைச்ச காரியத்தை வெற்றிகரமாக முடிக்கக்கூடிய சூழ்நிலை, வேலையில் பதவி உயர்வு, சம்பள உயர்வு, அரசு வேலை செய்கிறவர்களும் ப்ரொமோஷனுக்குரிய இடைமாற்றம் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும். குழந்தை பாக்கியத்தை காத்து கொண்டிருக்கிறவங்களுக்கு இப்போ மிகப்பெரிய ஒரு நல்ல வரன் அப்படின்னு தெய்வமே குழந்தையாக பிறக்கக்கூடிய ஸ்தான பிராப்தம் அப்படிங்கிறது கண்டிப்பாக உருவாகும். வெளிநாடு யோகமுக்தியும் கொடுக்கக்கூடியவர் குரு பகவான். தினமும் ஒரு முறை சூரிய நமஸ்காரமும் பண்ணிக்கோங்க. வியாழக்கிழமை தோறும் தட்சிணாமூர்த்தியை வழிபடுறது ரொம்ப நல்லதை கொடுக்கும். அடுத்தது சனி திசை 54 வயசுலேருந்து 73 வயசு வரைக்கும். இது உங்களுடைய ராசியாக இருக்கும்போது மகர ராசிக்கு ராசியாதிபதி திசை இல்லை லக்னாதிபதி திசை. இது மிகப்பெரிய ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா, சனி நல்ல யோகத்தில் இருக்குன்னா மிகப்பெரிய யோகத்தை உங்களுக்கு கொடுக்கும். சுமாராகவே உங்களுடைய ஜாதகத்தில் சனி பகவான் இருந்தால் கூட, இந்த காலகட்டத்தில் சுமாராக இருந்தால் கூட மிகப்பெரிய வளர்ச்சியும் பிரம்மாண்ட வெற்றியும் கொடுக்க, அரசியல்வாதிகளுக்கு யோக நிலையும் அரசியல் சார்பு விஷயங்கள் எல்லாம் மிகப்பெரிய வெற்றியும் கொடுக்கும். ஷேர் மார்க்கெட், லாட்ரி போன்ற ஒரு விபரீத ராஜயோகத்தை நம்பி இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடாது. சனி திசை அப்போதும் மிகப்பெரிய டிசிப்ளினை நீங்கள் ஃபாலோ பண்ணணும். ஒழுக்கமுறைகளை ஃபாலோ பண்ணும் போது கண்டிப்பாக சனியானவர் உங்களுக்கு நியாயமாக சேர வேண்டிய சில விஷயங்களை கண்டிப்பாக கொடுப்பார். சீக்கிரமாக எந்திரிக்கணும், விடியற்காலில் எந்திரிக்கணும் போன்ற விஷயங்கள்லாம் சனி திசை அப்போ நீங்கள் பண்ணுங்கள். இதுதான் மேஜராக அவருக்கு ஆர்கனைஸ்டாக போனீங்க அப்படின்னா சனி உங்களுக்கு ஒன்றும் பண்ண மாட்டார். குருவோடைய பார்வையும் உங்களுடைய ராசிக்கும் 11ஆம் இடத்துக்கும் 9ஆம் இடத்துக்கும் பார்க்குறதுனால பாக்கியத்தை கொடுத்து, லாபத்தையும் கொடுத்து, உங்களுக்கு சுபிட்சத்தையும் கொடுக்க காத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது புதன் திசை 73 வயசுலேருந்து 90 வயசு வரைக்கும். மகர லக்னமாக புதன் திசைக்காரங்க இருந்தீங்க அப்படின்னா 73 வயசுலேருந்து 90 வயசு வரைக்கும். இந்த 6க்கும் 9க்கும் உடைய 2 எதிர்நிலையில் கொடுக்கக்கூடியவராக என்றாலும் 9ஆம் பாவத்தின் பலனே மேலோங்கி இருக்கும் என்பதனால மகர லக்னத்துக்கு புதன் திசை பரிபூரண பாக்கியாதிபதியாக அவர் செயல்படுவார்னு சொல்லலாம். 12இல் மறைந்து 6ஆம் இடத்தை பார்த்து வலுப்படுத்தி விட்டால் பாக்கியாதிபதியும் மறைந்து 6ஆம் இடத்தின் பலம் ஓங்கி தன் தசாபூத்தி காலங்களில் ஜாதகர் கடுமையான கடன், நோய், எதிரி பிரச்சனைகளை சிக்க வைத்து விடுவார் அப்படிங்கிறதான் நிதர்சன உண்மை. இந்த உண்மையை தெரிஞ்சுக்கிறவங்க இந்த புதன் திசையில் மிக ஜாக்கிரதையாகவும் கவனமாகவும் எடுத்து செல்லக்கூடியதாக கண்டிப்பாக உண்டாகும். அடுத்தது கேது திசை 90 வயசுலேருந்து 97 வயசு வரைக்கும். இந்த கேது திசையில் கடவுளை சார்ந்த ஒரு சில விஷயங்களை, நிறைய கோயில்களுக்கு குலத்துக்கு சென்று வருவது அப்படிங்கிறது, வெளிநாட்டு பயணங்கள்னால் ஒரு சில மாற்றங்கள் ஏற்படக்கூடியதாக கேது திசையை உருவாக்கும். கேது உங்களுக்கு ஒரு மனித வாழ்க்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயத்தை, ஞானத்தை புரிய வைக்கக்கூடிய காலகட்டம்னு சொல்லலாம். யார் நல்லவங்க, யார் கெட்டவங்க அப்படிங்கிற விஷயத்த முழுக்க உங்களுக்கு சொல்லக்கூடிய விஷயமாக இங்கே இருக்கும். சுக்கிர திசை 97 வயசுலேருந்து 117 வயசு வரைக்கும். இந்த சுக்கிர திசை மிகப்பெரிய யோக திசையா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக மகர ராசிக்கு நட்பு ரீதியான திசைனாலும் லக்னத்தை பொறுத்தே மாறும். சுக்கிரன் உங்களுக்கு அள்ளி கொடுக்க காத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லலாம். கௌரவம், பதவி, கௌரவம், நல்ல ஒரு குடும்ப நிலை, மகிழ்ச்சி அப்படிங்கிறதெல்லாம் கண்டிப்பாக கொடுத்துருவார். இந்த மகர ராசி உத்திராட நட்சத்திரத்துக்காரங்க வழிபாடாக தினமும் சூரிய நமஸ்காரம் பண்ணுறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி குரு தட்சிணாமூர்த்தியை வியாழக்கிழமை தோறும் வழிபட்டு வர்றதுனால மிகப்பெரிய ஏற்றம் கண்டிப்பாக உள்ள குலதெய்வ வழிபாடு முக்கியமானது. இந்த மகர ராசி உத்திராட நட்சத்திரக்காரங்க அனைத்து ஐஸ்வர்யங்களும் சகல சௌபாக்கியங்களும் மன நிம்மதியும் ஆரோக்கியத்தை கொடுக்க வேண்டும் என்ற எம்பெருமான் மகா ஈஸ்வரனை வேண்டி வணங்குகின்றேன். வாழ்க வளமுடன். திருச்சிற்றம்பலம்.